அருமையாக என்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுத்த மாவட்ட கழக செயலாளர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய முன்னோடி எங்களுடைய கௌரவத்தரையர் அவர்களுக்கும், எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாள் முற்றி சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய அன்பு சகோதரர் அவர்களுக்கும், இங்கு குழுமியிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. KM குமார் மாவட்ட கழக செயலாளர், முரளி மாவட்ட அவைத் தலைவர், திவ்யா இளையராஜா மாவட்ட கழக துணை செயலாளர், T நாகராஜ் அவர்களுக்கும், கோவிந்தசாமி, சிவரஞ்சனி, ராஜேஷ்குமார், வஜ்ரம் சிவலிங்கம், பாலக்கோடு பொதுக்குழு உறுப்பினர் ரேணுகா வடிவேல், அரூர் அவைத் தலைவர் R பன்னீர்செல்வம், கடத்தூர் ஒன்றியம் R சிவபிரகாசம், S எழிலரசன், காரிமங்கலம் ஒன்றியம் லட்சுமணன் விஜயன், பாலக்கோடு ஒன்றியம் சபரி, மொரப்பூர் ஒன்றியம் வெங்கடேசன் சாமிநாதன் அவர்களுக்கும், பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் G பன்னீர்செல்வம், M இளையராஜா அவர்களுக்கும், பேரூர் கழக செயலாளர்கள் அரூர் உமாபதி, கடத்தூர் துரைக்குமார், பாலக்கோடு முருகன், காரிமங்கலம் ராஜேந்திரன், கம்பைநல்லூர் சந்தோஷ்குமார், பொம்மடி ஆண்டோ, பாப்பிரெட்டிப்பட்டி அறிவழகன், RD அருண்குமார், தகவல் தொழில்நுட்ப செயலாளர், சார்பணி மாவட்ட செயலாளர்கள் பொன் நேதாஜி, வெங்கடாச்சலபதி, பாஸ்கர், இளையராஜா, சதீஷ்குமார், திருமதி காவேரி, மகளிர் அணி அனைவருக்கும் என்னுடைய பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காவேரி அக்கா கூட என்னை முதல்லையே நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக வாசல்லேருந்து சொல்லிட்டு வராங்க. அம்மா, நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நல்லா ஜெயிக்க வைக்கணுமா அப்படின்னு. உங்களுடைய பாசத்துக்கும் உங்களுடைய அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே எங்கள் ஜெயலட்சுமி அக்கா, கஸ்தூரி அக்காலாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்னோட எப்பயுமே இந்த ஊருக்கெலாம் நம்ம எத்தனை முறமாக போயிருப்போம், நிறைய முறை போயிருப்போம். இது நாங்கள் படித்த அத்தனை இடத்துக்கும், அந்த கடத்தூராக இருக்கட்டும், கம்பைநல்லூராக இருக்கட்டும், நான் தருமபுரியில் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஒரு தெருவாக நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதற்கப்புறம் திருமணங்களுக்கும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கும் நான் திருப்பியும் தருமபுரி வந்து கொண்டே தான் இருப்பேன். இங்கே தான் எங்கள் வீடும் இருக்கிறது. தருமபுரி என்னுடைய சொந்த ஊர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையில் எந்த மீட்டிங் போனாலும் சொல்லிட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அதாவது ஒரு சர்வதேச கருத்தரங்கம் நடந்தது. அங்கே சொல்கிறேன், நான் தருமபுரி இஸ் மை செகண்ட் ஹோம் டவுன், நான் பிறந்த ஊர் மாதிரி தான் அது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் பக்கத்தில். அதுவும் இது மாதிரி ஒரு கிராமங்கள் தான், ஒரு விவசாய கிராமம் தான். எங்கள் தாத்தாலாம் விவசாயி தான். ஒரு தாத்தாவை பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு கேட்டீங்க. அவர் என்னுடைய அம்மாவுடைய அப்பா. அவரும் விவசாய குடும்பம். இருந்தாலும் அவர் படித்து வக்கீலாகி இங்கிலீஷ்லாம் பேசவும் அவர் நிறைய சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அதற்காக எல்லை மீட்பு போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்து டெல்லியில் போய் பிரதமர் நேரு அவர்களை சந்தித்து இந்த விஷயங்களுக்காகலாம் இங்கிலீஷில் எடுத்து பேசுவாராம். அதனால் அவர் அங்கே அப்பப்போ அனுப்புவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி அவர் இன்னொரு தாத்தா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் என்னுடைய அண்ணன்கள்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிராமத்தில் தான் இருக்கும். அந்த ஊருக்கு கூட நான் வருஷத்துக்கு ஒரு 3-4 முறை தான் போவேன். இங்கே நான் 3-4 முறையில் 30-40 முறை வருவேன் நான் தருமபுரி. அந்த அளவுக்கு இந்த ஊர் எனக்கு ரொம்ப பழக்கம். போகாத தெருக்கள் கிடையாது. எல்லாரையும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கும் என்னை நன்றாக தெரியும். நான் போனால் உடனே நீங்கள் அன்றைக்கி வந்தீங்களே, எங்கள் வீட்டில் நீங்கள் டீ சாப்பிட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவேன். எனக்கு அது இயல்பாக வரும் ஒரு குணம் தான். அதே தான் எல்லாம் சொல்கிறாங்க, எளிமையாக பழகுவாங்க. எளிமையாலாம் இல்லை, எனக்கு அதுதான் இயல்பாக வருது. யாரை பார்த்தாலும் எனக்கு நம்ம ஊருக்காரங்க மாதிரி தான் தோணும். அதனால் நான் பேசுவதும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஊராக தான் நான் கருதுகிறேன். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னமோ இன்னைக்கு நான் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. எனக்கு 10 வருடங்கள் முன்னாடியே என்னென்னலாம் இங்கே பிரச்சனைகள் இருக்குது, தண்ணீர் பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை அப்படின்றது எனக்கு நன்றாக தெரியும். அந்த காவிரி, தருமபுரி இந்த உபரிநீர் திட்டமெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது நிறைய விஷயங்களை செய்தார். அதாவது 10 லட்சம் கையெழுத்து,
அதுக்கப்புறம் போராட்டங்கள், கோரிக்கைகள், அதற்காக வந்து டெல்லியில் போய் பார்க்கறது, இங்கே சென்னையில் பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இதெல்லாம் நான் கூட இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அதை வந்து முடித்து வைக்க வேண்டும். ஏன்னா இது வந்து உபரி நீர் என்பது நம்ம ஒன்றும் யாருக்கிட்டையும் நம்ம பிச்சை கேட்க வேண்டியதில்லை. பக்கத்து மாநிலத்திலேருந்து எங்களுக்கு தண்ணி கொடுங்க, இல்லை அதை கொடுங்க நான் கேட்க வேண்டியதில்லை. அவர்கள் வீணாக கடலில் கலக்கப்படும் அந்த உபரி நீர், மிச்ச நீர், மிகை நீரை தான் நம்ம கேட்குறோம். அந்த மிகை நீரை தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் வேணும். அதுதான் வந்து இந்த நீரேற்று அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் மூலமாக அதை எப்படி கொண்டுனா அதுக்கு அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்தால் அந்த உபரி நீரை நம்ம மாவட்டத்தில் தேக்கி வச்சோம்னா அது போய் ஏரி குளங்கள் கண்மாய்களில் போய் தேங்கிடுதுன்னா நிலத்தடி நீர் நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு வந்து வெயில் காலத்துலேயோ வறட்சி காலத்துலையோ அந்த நீர் பயன்படும். இது ஒரு 3 டிஎம்சி இருந்தாலே போதும். எத்தனையோ டிஎம்சி தண்ணியில் வீணாக கலக்குது. நமக்கு தேவை ஒரு 3 டிஎம்சி. அதை தேக்கி வைக்கிறதற்கான ஒரு நீரேற்று சிஸ்டம், ஒரு நீரேற்று தொழில்நுட்பம் இருந்ததுன்னா நம்ம யாரையுமே தண்ணிக்காக கெஞ்ச வேண்டியதே கிடையாது. நம்மளுடைய மாவட்டமும் வந்து வளர்ச்சி அடையும். ஏன்னா ஒரு விவசாய மாவட்டம். இங்கே வந்து நிறைய தக்காளி, புளி, மாம்பழம் போன்ற எத்தனையோ விஷயங்கள், அதாவது மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் நிறைய விளையுது. அதுவும் குறிப்பாக சிறுதானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டமா தருமபுரி இருக்கிறது. சாமை அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம். இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம தண்ணி இல்லாததுனால தான் நம்மளுடைய மகன்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? யாராவது நம்மளோட 10 பேர் இருக்காங்களா? ஒரு 3 லட்சம் பேர் வெளியில் இருக்காங்க. வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. ஒன்று அவங்க வீடு, அவங்க குடும்பம், அவங்க உற்றார் உணவு, அவங்க படித்த பள்ளிக்கூடம், அவங்க சாமி கும்பிட்ட கோவில், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு ஊர், கர்நாடகாவில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, திருப்பூரில் இருக்கிறாங்க, ஈரோட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போது மனைவி மக்கள் தனியாக இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். அப்படி இருக்கும்பொழுது ஏன் இங்கே விவசாயம் இல்லை? அவர் நில உரிமையாளர்களாக இருந்தும் இவங்க வந்து வெளியில யார்கிட்டயோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. கௌரவமான வேலை தான் இருந்தாலும் நில உரிமையாளராக நம்ம ஊர்ல இருக்கிறது இன்னும் பெருமையா நினைப்போம் இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு கௌரவம், மரியாதை, சுயமரியாதை, அதான் ரொம்ப முக்கியம் நினைப்போம். அப்ப நம்ம ஊர்ல இருந்து இருக்கலாமே நினைப்போம். இப்ப ஊர்ல இருக்கணும்னா தண்ணி இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும். தண்ணி இல்லாததுனால விவசாயம் செழிக்கல. அதனால இந்த தண்ணி பிரச்சனையை முதலில் அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குறிக்கோள். அதையெல்லாம் உங்களோட சேர்ந்து நாம் தனியாக பண்ணுறதோட கூட்டாக சேர்ந்து, குழுவாக சேர்ந்து அந்த பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைக்க வேண்டும். அதற்காக தான் இன்னைக்கு நம்ம இங்கே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறேன். உங்களிடமும் ஆதரவு கேட்கிறேன். நீங்களும் உங்களுடைய பெருவாரான ஆதரவு எனக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே போல் நம்மளுடைய நிறைய ரயில்வே திட்டங்கள்லாம் பாதியில் நிற்கிது. ஏற்கனவே அந்த ரயில்வே திட்டம் தொடங்கப்பட்டது, அப்படியே அதோட நிற்கிறது. இந்த தொடங்கப்பட்டது கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் பல முறை பேசி 19 முறை அமைச்சரை சந்தித்து, ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை முடிக்கிறதுக்காக. இல்லைன்னா எங்கேருந்து எங்கே போகிறோம்? மொரப்பூரில் நம்ம தருமபுரிக்கு நேராக சென்னையிலேருந்து வர முடியுமா? வர முடியாது. எங்கே போய் போனோம்? பக்கத்து மாவட்டம் போனோம் இல்லையா? சேலம் போய் அங்கே ஒரு ட்ரெயின் மாறி அங்கேருந்து தான் நம்ம தருமபுரிக்கு வரணும். சென்னை டு தருமபுரி நேரடியாக வரணும்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நம்மளால் இப்போ வர முடியல. நம்ம மொரப்பூரோட நின்று போயிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சேலம் போய் சேலத்தில் இன்னொரு வண்டி மாதிரி இங்கே வரணும்னா 6-7 மணி நேரம், அதுக்கே அரை நாள் போயிடும். இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நம்ம முடித்து வைத்தோம் என்றால் அது வந்து நம்ம தருமபுரிக்கு நேரடியாக சென்னையிலேருந்து வரலாம். பசங்க படிக்கிறதுக்கு அங்கே போகலாம், வேலைக்கு நேரடியாக போகலாம். இல்லை இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த காய்கறியோ இதெல்லாமோ சீக்கிரமாக அனுப்போம். பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். இந்த திட்டத்தை வந்து மருத்துவர் அன்புமணி வந்து அவருடைய முக்கியமான குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு டெல்லியில் போய் பார்த்தாங்க. அதற்கு ஒப்புதலும் வாங்கினாங்க. ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ரயில்வே திட்டமும் யாருமே கொடுக்கல. ஒரே ஒரு ரயில்வே திட்டம் கொடுத்தாங்க. அதுவும் மொரப்பூர், அந்த தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் தான் கொடுத்தாங்க. அந்த திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வாங்கிட்டாங்க. நிதி ஒதுக்கீடு வாங்கி அந்த திட்டத்தை வந்து மத்திய அமைச்சர் வந்து ஹெலிகாப்டர்லேயே வந்து தொடங்கி வச்சாரு. பொறுமையாக வேலை நடந்துட்டு இருக்குது. என்னுடைய வேலை என்னன்னா, நீங்கள்லாம் எனக்கு பெருவாரியான ஆதரவை கொடுத்து நான் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருப்பேன்னு சொல்கிறீங்க.
வெற்றி பெற்ற அன்றைக்கு வந்து என்னுடைய முதல் வேலை என்னவாக இருக்கும்னா, இந்த திட்டத்தை சீக்கிரமாக முடிக்கணும். மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை வெகு விரைவில் முடிக்க வேண்டும். அது 10 வருஷம் இழுத்துன்னு போகக்கூடாது இல்லையா? அது ஒன்று. அதே போல் சிப்காட்டுக்காகவும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில், தமிழ்நாடு சட்டசபையில் எங்களுடைய தியாகச்செம்மல் அவர்களும் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதற்காக எத்தனையோ முறை பேசியிருக்கிறாங்க. பேசி தான் சிப்காட் வந்தது. அதற்கான ஆரம்ப கட்ட வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. சிப்காட்டில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், பெண்களுக்கும். ஏன்னா பெண்கள்லாம் ரொம்ப தள்ளி வெளியூரில் போய் வேலை செய்ய முடியாது. அவங்கெல்லாம் பக்கத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருந்தால் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வாங்க. பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு சிப்காட்டில் வழங்க முடியும்னா அங்கே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வர வேண்டும். அதுக்கான முயற்சியும் நான் முன்னெடுப்பேன் என்பதை இன்று நான் சொல்லிக் கொள்கிறேன். அதனால் பெண்களுக்கான விஷயங்களையும், பெண்களுடைய படிப்பு, பக்கத்தில் நிறைய கல்லூரிகள் கேட்குறாங்க. நான் பார்க்குற போதெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பெரிய கல்லூரி தான் இருக்குது, நிறைய மகளிர் கல்லூரி வந்து தான் நல்லா பெண்கள் படிப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், படித்தாங்கன்னா ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்பதையும் இங்கே நான் கூறிக்கொண்டு உங்களோடு சேர்ந்து கடுமையாக உழைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் பூத்தாக போய் வேலை செய்யுங்க, கடுமையாக உழைங்கன்னு. உங்களோடு சேர்ந்து கடுமையாக உழைக்க நானும் தயாராக இருக்கின்றேன். அது உண்மையாகவும் உழைக்க, கடுமையாக உழைக்க நானும் தயாராக இருக்கின்றேன். இன்றைக்கு 20 நாள் நீங்கள் என்னோட உழைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா நாளும் உங்களோட நான் இருப்பேன் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். இன்று இங்கே வந்து எனக்கு ஆதரவு நல்கி கொண்டிருக்கும் ஜி அரங்கநாதன் அவர்களுக்கும், கமலேசன் கிருஷ்ணசுவாமி பொருளாளர், நகர செயலாளர் பூக்கடை சக்தி, டிஆர் சுரேஷ்குமார் மாநில இளைஞரணி துணை செயலாளர், முனுசாமி எம்ஜிஆர் மன்ற செயலாளர், மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர், வெங்கடாச்சலம் நல்லம்பள்ளி கிழக்கு, முனியன் நல்லம்பள்ளி மேற்கு, இளையராஜா தர்மபுரி கிழக்கு, உதயகுமார் தகவல் தொழில்நுட்ப செயலாளர், சிவகுமார் மருத்துவமனை மாவட்ட செயலாளர், இவர்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இனிமேல் நான் உங்ககிட்ட இருந்து உங்களுடைய ஒத்துழைப்பை, உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்க்கிறேன். இந்த 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான். இங்கே தர்மபுரியில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம் தான். இன்னும் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.